ஸோ வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சியிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎல் ஓகேவா, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்ற போஸ்ட் தான். மத்திய அரசில் இருக்கிற பல்வேறு உயர்தர பணிகளுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும், எதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஓகேவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 21/5/2026 22/6/2026 வரைக்கும் ஓகே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கே 22/6 வரை இருக்குது, ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க வேணாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ முடிஞ்ச வரை வேகமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரிக்கே லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீ பே பண்ணுறதுக்கு 23/6 கொடுத்துருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு விண்டோ கரெக்ஷன் விண்டோ வந்து 29/6/2026 17/2026 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேட்டில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எதுவும் மிஸ்டேக் பண்ண வேணாம். பிகாஸ் நீங்கள் எத்தனை மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்தந்த மிஸ்டேக்ஸ்க்கு ஒரு செர்டைன் பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம். ஓகே, ஸோ அதனால் அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரிக்கே டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2026 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, டயர் 1 டயர் 2. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் டெஸ்ட் இருக்கும். அதை வந்து டெஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, டைப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில போஸ்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் அது என்ன போஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ அந்த போஸ்ட்டுக்கெலாம் எக்ஸஸாக ஒரு பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஸோ அந்த மாதிரிக்க ஒரு ஸ்பெஷல் பேப்பர் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா பே லெவல் 8 எக்ஸாம் 8 ரிலேட்டடான போஸ்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ பே லெவல் 8 அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெசட்டட் போஸ்ட்டு ஓகேவா. ஸோ அந்த இதிலே வந்து ஒரு பெரிய லெவல் போஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், சென்ட்ரல் கேட்ரே, ஸோ இந்த குரூப் பி கெசட்டட் போஸ்ட்டுன்னு அதிலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கெசட்டட் போஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் இந்த போஸ்ட்டு எய்ம் பண்ணுங்கள் எல்லாருமே. அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 7 வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்ஸ்லாம் பே லெவல் 7க்கு கீழே வரும். நெக்ஸ்ட் பே லெவல் 6 எல்லாமே சேல்ரி டிஃபர் ஆகும். பே லெவல் 8னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேல்ரி. ஸோ அதே மாதிரி பே லெவல் 6 அது என்ன மினிஸ்ட்ரியில் வருது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பே லெவல் 5 பே லெவல் 4 வரைக்கும் போட்டிருக்காங்கப்பா. பே லெவல் 4ல் வந்து ஏஜ் லிமிட் 18 to 27 இயர்ஸ் வரும். ஸோ பே லெவல் 4 அண்ட் பே லெவல் 5 ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18 to 27 இயர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசி ஆர் எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் வரும். ஸோ அதே மாதிரி அந்த ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் பாருங்கள். ஏஜ் லிமிட் வந்து அசான் 1/8/2026 உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 to 27 அண்ட் 20 to 30 18 to 30 அப்படின்னா அவங்களாம் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் பார்ன் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ஓபிசி கேட்டகரி ஆர் எஸ்சி எஸ்டி ஆர் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ என்ன ரிலாக்ஸேஷன், எத்தனை இயர்ஸ், அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அப்போ 35 வரை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ், ஸோ அப்போ 33 வரை. ஸோ இதே 18 to 32 கேட்டகரியிலாம் ஒரு சில போஸ்ட்ஸ் இருந்தது. ஸோ அப்போ 32 அப்படின்றப்ப 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 37 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கே 3x ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 35 வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ரிலாக்ஸேஷன். ஸோ அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, எலிஜிபிளா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்ளை பண்ணுறப்ப. ஓகேவா, ஸோ அந்த போஸ்டிங்க்கெலாம் உங்களுக்கு அந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க.
இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரிக்கே அந்த இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஐ மீன் மீதி டிகிரி, எனி டிகிரி போஸ்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள். எக்ஸஸாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஆர் யூ அப்ளைடு ஃபார் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் சென்ட்ரல் கேட்ரே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, எனி டிகிரி வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ எனி டிகிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸோ ஏதோ ஒன்று வைப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ டயர் 2க்கு அப்புறம் உங்களுக்கு சில எக்ஸாம், ஒரு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் இருந்தது அப்படின்னா இந்த டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரி ஆர் மாஸ்டர்ஸ் இன் காமர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ டியூரிங் இந்த இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஸ்டேட் கேட்ரே, அதோட சேர்த்து பேச்சுலர்ஸ் டிகிரியோட சேர்த்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஸோ ப்ரொஃபிஷியன்சி இன் ரீஜனல் ஆர் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் என்ன, தமிழில் வந்து நல்லா ப்ரொஃபிஷியண்ட்டாக பேச தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வேறு ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா தெலுங்குனா தெலுங்கு. ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. சில பேர் ரீட், ரைட், ஸ்பீக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வித் த ப்ரொஃபிஷியன்சி அட் மெட்ரிகுலேஷன் லெவல். சப்போஸ் நீங்கள் மெட்ரிகுலேஷன் லெவலில் அந்த ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இது கூட செக் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரிக்கே இதுலேயும் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஸ்டேட் கேட்ரே. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். ஸோ அதே தான் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீஜனல் லாங்குவேஜ், போன தடவை பார்த்ததே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். சப்போஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதிலே அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நான் சொன்ன மாதிரி கேட்பாங்க. ஆர் யூ அப்ளைடு ஃபார் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு பேச்சுலர்ஸ், இதில் என்ன குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்டில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அட் 12th ஸ்டாண்டர்ட் லெவல். நீங்கள் 12th படிக்கிறப்ப 60% மார்க்ஸ் வந்து மேக்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அட் டிகிரி லெவல். இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக உங்களுக்கு இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிகிரியிலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களா நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இது வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், டெமோகிராஃபி ஆர் பாப்புலேஷன் ஸ்டடீஸ் ஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் டேட்டா சயின்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட். ஓகேவா? ஸோ இதிலலாம் நீங்கள் ஸ்பெஷல் டிகிரி இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் எஸ் கொடுத்துடாதீங்க. ஆர் யூ அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டு கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் டிகிரி இருந்தால் எஸ் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸாக இருந்தீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்தீங்க, எக்கனாமிக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் எதுலையாவது ஒன்றில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஸோ அவங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ புதுசாக சில காலேஜஸில் நிறையா கோர்சஸ் வந்திருக்கு. அது முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இப்போ நான் சொன்ன போஸ்ட்டு மட்டும் ஸ்பெஷல் போஸ்ட்டு, இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறப்ப அந்த எஸ்ஆர் நோவில் பார்த்து கொடுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர் போஸ்ட், மீதி இருக்கிற போஸ்ட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட்டு. ஓகேவா? மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் சாதாரணமான டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அப்பியர்ட் இன் த ஃபைனல் இயர் ஆஃப் தர் கிராஜுவேஷன் கேன் ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹவவர் தே மஸ்ட் பொசஸ் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அஸ் ஆன் 1/8/2026. சப்போஸ் நீங்கள் இந்த வருஷம் தான் ஃபைனல் இயர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், முடிக்க போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஜுவேஷன் கேன் ஆல்சோ அப்ளை, ஹவவர் தே மஸ்ட் பொசஸ்
பொசஸ் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அஸ்ஸான் 1/8/2026 1/8/2026க்குள்ளே நீங்கள் அந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷனை வந்து அட்டைன் பண்ணணும். அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று, ஒரு மார்க் ஷீட் இருக்குல்ல, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், ஸோ ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு 1/8/2026க்குள்ளே உங்கள் கையில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வெப்சைட் ssc.gov.in அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் எஸ்எஸ்சி வெப்சைட்டு. சப்போஸ் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே கீழே நியூ யூசர்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ அதில் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், இப்போ ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ 2 தடவை ஆதார் நம்பர் கொடுக்க சொல்லுவோம். வெரிஃபை ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது ஆதாரை வந்து ஒரு மொபைல் ஃபோனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் நேம் அஸ்பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட 10th சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரிக்கே டிட்டோ நீங்கள் என்ட்ரு பண்ணணும் கேண்டிடேட் நேம் அப்படின்றதில். ஸோ அதே மாதிரி இது வெரிஃபை பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தா அந்த நியூ நேம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா, சில பேர் நியூமராலஜி படி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நேமை மாற்றிருப்பீங்க. ஸோ அந்த நேமை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஜெண்டர், வெரிஃபை ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறப்ப ரொம்ப கவனமாக கொடுங்க. ஓகேவா, ஸோ டேட் ஆஃப் பர்த், நேமு, அந்த ஸ்பேஸ் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. அதாவது சில பேர் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த பேர் வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதியிருப்பாங்க ஏதாவது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில். அப்போ அதே மாதிரிக்கே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஸோ இந்த 10th போர்டு வந்து என்ன இதில் படிச்சிங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. 10th போர்டு, ஓகே, 10th போர்டுனா நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு செகண்டரி அப்படின்னு இருக்கும் இதில். ஓகேவா, அதை செலக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 10th ரோல் நம்பர் என்ன, ஸோ 10th வந்து எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க. ஸோ அதே மாதிரி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன், டிகிரி அப்படின்னா இங்கே வந்து டிகிரி அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, கிராஜுவேஷன் அப்படின்னா கிராஜுவேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு கேண்டிடேட்ஸ் மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதுக்கும் ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இது முடிஞ்சோன்னா உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. நம்பர் அண்டு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் அதில் போய் பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் திருப்பி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஜிஎல் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் முடித்தோன்னே உங்களுக்கு இது வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த சைடில் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த அப்ளை அப்படின்றதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்கா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் போயிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இதுக்குள்ளே லாகின் ஆயிரும். ஓகேவா, ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு லைவ் ஃபோட்டோ வரும். ஓகேவா, ஸோ லைவ் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நல்லா வெளிச்சமாக இருக்கிற பிளேஸில் நின்று பேக்ரவுண்ட் வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளைனாக இருக்கிற பேக்ரவுண்டில் நின்று நீங்கள் லைவ் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபோட்டோ வந்து விழுந்துடும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறப்ப கரெக்டாக ஐ லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கேமராக்கு நேராக உங்கள் ஐ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் திரும்பிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் நீங்கள் எடுக்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 300 dpi அதில் வந்து உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். அதே மாதிரி 6 சென்டிமீட்டர் பிரெத்து அண்டு 2 சென்டிமீட்டர் ஹைட்டு இருக்கிற மாதிரிக்க உங்கள் சிக்னேச்சரை ஒரு பேப்பரில் நீங்களாக போட்டு ட்ரா பண்ணி அந்த கரெக்டாக அந்த ஹைட்டு பிரெத்து இருக்கிற மாதிரிக்க வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து லைவ் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அதே மாதிரி சைன் வந்து அவங்க 10 kbலேருந்து 20 kb வரை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த சைஸ்க்குள்ளே கம்ப்ரஸ் நவ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகேவா, அதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரிக்க அதுக்கு ரீசைஸ் வித் அண்டு ஹைட் அஸ் 6x2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், ரீசைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நீங்கள் உங்களோட சைனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக கிராப் பண்ணி நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாகவே உங்களுக்கு அந்த சைஸுக்கு ரெடியாகி வந்துடும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரிக்க நீங்களே பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ லைவ் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ அதே மாதிரிக்கா உங்கள் ஃபோன்லேயே சில ஃபோன்ஸ்லாம் நல்ல ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலே கூட நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், அந்த லைவ் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நீங்கள் கிளாஸ் வியர் பண்ணியிருக்கக்கூடாது. சப்போஸ் கிளாஸ் வியர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா கிளாஸ் வியர் பண்ணி எடுக்காதீங்க. ஸோ அதே மாதிரி கேப் போட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ அதே மாதிரிக்க சிஜிஎல்ல 2025 சிஜிஎல்லை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ 2026 சிஜிஎல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன சேஞ்ச் அப்படின்னா செக்ஷனல் டைமிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒரு 4 செக்ஷன் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். பட் ஆனால் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக்ஷனல் டைமர் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 15 மினிட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த 25 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ் 15 மினிட்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்டு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே 15 மினிட்ஸ், ஓவரால் உங்களுக்கு 60 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, ஃபேமஸ் புக்கு வந்தது. ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க ட்ரெயின் யுவர் பிரெயின் டு டூ ஹார்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது கடினமான செயல்களை செய்வதற்கு உங்களுடைய மூளையை பழக்கப்படுத்துங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் எஸ்எஸ்சியும் வந்து சொல்ல வர்றாங்க. ஓகேவா, அந்த ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் டஃப்பு அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ஸோ செக்ஷனல் டைமிங் எது இன்க்ளூட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிரெயினை ஹார்ட் திங்ஸை பண்ணுறதுக்கு தயாராக்கிக்கோங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரிக்கே டயர் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சிலபஸ் தான், அதுலேயும் செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது 30 அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரிக்கே 1 ஹவர் டைமு. ஸோ 30 மினிட்ஸ் வந்து செக்ஷனல் டைமிங். ஓகேவா, ஸோ மேத்தமேட்டிக்ஸ் ரீசனிங் அப்படின்னு சொல்லியிருக்கு செக்ஷன் 1 டயர் 2ல். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸு. ஸோ அதே மாதிரிக்கே செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் 45 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ். அந்த இதில் வித் செக்ஷனல் டைமர் ஆஃப் 40 மினிட்ஸ் ஃபார் த சப்ஜெக்ட் ஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டினுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கும் ஒரு 1 ஹவர். ஸோ அப்போ உங்களுக்கு டயர் 2வே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கடுத்து பேப்பர் 2, பேப்பர் 3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு சில போஸ்ட்ஸுக்கு மட்டும் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருதுன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் வைப்பாங்க. 100 மார்க்ஸுக்கு 2 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரிக்கே ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஆடிட்டர், ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் இந்த பேப்பர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கீழே கொடுத்துருப்பாங்க. டயர் 2 வில் இன்க்ளூட் கண்டக்டிங் ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 இன் செப்பரேட் ஷிஃப்ட்ஸ் ஆர் டேஸ். ஓகேவா, ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 அண்டு பேப்பர் 3 மூணுமே செப்பரேட் ஷிஃப்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேப்பர் 1 இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் போஸ்ட். நீங்கள் எல்லா போஸ்ட் எடுத்தாலும் பேப்பர் 1 வந்து கம்பல்சரி. பேப்பர் 2 இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அப்ளைடு ஃபார் ஷார்ட் லிஸ்டட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா கொடுத்துருக்காங்களா, யாரெல்லாம் வந்து பேப்பர் 2ல் குவாலிஃபை ஆகுறீங்களோ அவங்களாம் வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இன் த ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அண்ட் ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் இன் டயர் 1 ஃபார் த போஸ்ட். Paper 3 will be for only those candidates who are shortlisted in Tier 1 for the post of Assistant Audit Officer. So, Assistant Audit Officer அதுக்கு வந்து Tier 1ல் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பேப்பர் 3 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் போஸ்ட்ஸ் இல்லாமல் ஒரு சில போஸ்ட் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் அந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஆடிட் ஆஃபீஸர் இதெல்லாம் இல்லாமல் வேறு போஸ்ட் நிறையா போஸ்ட் இருந்தது. ஓகேவா, ஸோ அந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டேட்டா என்ட்ரி ஸ்பீடு டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ பேப்பர் 1 வில் இன்க்ளூட் கண்டக்டிங் ஆஃப் எ டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் ஃபார் த டியூரேஷன் ஆஃப் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்க்கு அந்த டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ யாரெல்லாம் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஸ்பெஷல் போஸ்ட்டு செலக்ட் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் போஸ்ட்டு செலக்ட் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ இருந்தே வந்து டைப் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டைப்பிங் டெய்லி நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, முடிக்கலைனாலும் ஓகே, நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் இருக்கிற சிஸ்டமில் ஜஸ்ட்டு டைப் ப்ராக்டிஸ் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு அப்போ தான் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா 2000 வேர்ட்ஸ் கீ டிப்ரெஷன் வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா, ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த டைப்பில் வந்து சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா திரும்ப அந்த பாம்பு பதத்தில் வந்து மேலே நம்ம போயிட்டு ஒரு பெரிய பாம்பு கொத்தி திரும்ப 1ஆம் நம்பருக்கு வந்து விடும்ல, ஸோ அது மாதிரி திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டைப் வந்து நீங்கள் எலிஜிபிளாக உங்களோட ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டு சிலபஸ் வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி சிலபஸை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த சிலபஸை நீங்கள் எழுதிட்டு ஒவ்வொரு சிலபஸாக முடிக்க டிக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தர் டேஸில் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் எப்படி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதெல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட்டடாக வந்துக்கிட்டு இருக்கும். தேங்க்யூ.